எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முட்டை குழி பணிகாரம் குழம்பு பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு. இது வந்து இஞ்சியும் பூண்டையும் இடிச்சு, தக்காளி, இது வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு. இது உள்ள வந்து தேங்காய்க்கு வந்து பின்னாடி இந்த ஓடு இருக்கும் பாருங்கள், தோல் மாதிரி சின்னதாக, அதை வந்து சீவிடணும். அதுதான் வந்து உடம்புல கொழுப்பு சேரும். அதை எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு அரைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து உடச்சக்கல்ல அரைச்சி போட்டிருக்கு, முந்திரியும் அரைச்சி போட்டிருக்கு. இது வெங்காயம், கருவேப்பில்லை, பச்சை மிளகா. இது ஆல்ரெடி பண்ணது. என்ன நம்ம இது ஆயில், என்ன ரீஃபைண்ட் ஆயில். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில். இதுக்கு யூஸ் பண்ண போகிறது உப்பு, மிளகாத்தூள். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில். இதுக்கு யூஸ் பண்ண போகிறது உப்பு, மிளகாத்தூள். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெயை உள்ள ஊற்றுறோம். அவ்வளோதான். எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சிடணும். காஞ்சின அப்புறம் இதை உள்ளே போடுறோம். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டைம் இருக்காது. ஃபாஸ்ட்டாக நடக்கும். பாஸ் பண்ணி பண்ணிவிடுவேன். அடுத்தது நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து தக்காளி மிக்ஸ் பண்ணுறோம். மஞ்சள் கொஞ்சம் போடணும். இப்போது அதை தூவி விடணும். அடுத்து மிளகாத்தூள், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சாப்பாடு செக் பண்ணுறதுக்கு ரெடியா, எப்படி குவாலிட்டியாக இருக்குது நான் பார்த்து வந்திருக்காரு. சிந்தோ கீபர் ஹாய் செக் பண்ணுவார். இருக்கிறத செக் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்கள் போதும். அடுத்து வந்து இந்த தேங்காய் அரைச்சது, முந்திரி, ஒற்றைக்கடலாம் போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதே கொஞ்சம் அலசி, இதெல்லாம் என்னுடைய ஷெஃப் இந்துமதி அவங்களுடைய ஆர்டரின் பேர் தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க, நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து உப்பு, நல்லா கொதிச்ச அப்புறம் தண்ணி, உங்களுக்கு தேவையான தண்ணி, தேவையான உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த உருளை அப்படியே உள்ளே போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லா உள்ளாகும். கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கொத்தமல்லி தலையில் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டு அப்படியே ரெடி பண்ணணும். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.